ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பே லேட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் லிமிட்டை உங்களுக்கு அப்ரூவலாக கொடுத்துருவாங்க. அந்த லிமிட்குள்ள உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருளை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ மந்த்ராவிலையோ இல்லை உங்களுக்கு நேரில் இருக்கக்கூடிய பூர்விகா மாதிரியான ஷாப்லேயோ போயிட்டு இஎம்ஐயில் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ப்ராடக்ட்டை வாங்கி ப்ராப்பராக ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனில் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ண போறீங்க இல்ல ஒரு பே லேட்டர்ல ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ணணும். அதே சமயத்துல நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம ட்ரை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு டைம் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் மணி ஷாப் ஆன் ஈஸி இஎம்ஐஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுடைய டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேம் டைம் கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் டிஎம்ஐ இன்ஃபோ டெக் சொல்யூஷன் அப்படிங்கிறவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அதாவது என்னன்னா இவங்க டிஎம்ஐ ஃபினான்ஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைமில் இந்த அப்ளிகேஷன் யாரும் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே இந்த மாதிரியான பே லேட்டர் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கான வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி இதில் என்ன டீடைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ணுறீங்க, இவங்க கொடுக்குற பே லேட்டர் லிமிட்டை யூஸ் பண்ணி பை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 30 டேஸ்க்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 3 to 4 months நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க ஓவரால் 10,000 ஆன்லைன் ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் 85,000க்கும் மேலே இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் எந்த ஒரு முன்பணமுமே கட்டாமல், அதாவது 0 டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அமேசான், மேக் மை ட்ரிப் இந்த மாதிரியான ரொம்ப பாப்புலரான இ காமர்ஸ் வெப்சைட்லையும் இந்த பே லேட்டர் லிமிட்டை யூஸ் பண்ணி உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இவங்க ட்ரஸ்டடான ஆர்பி ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பே லேட்டர் சர்வீஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறதுமே அப்ரூவல் தரதா போட்டிருக்காங்க. ஓகே எஸ், இதை தவிர்த்து கீழே 0 டவுன் பேமெண்ட், 0 அப்ளிகேஷன் ஃபீஸ், 4 க்ளோஸ் சார்ஜஸ் கிடையாது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் முக்கியமாக பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சில இ காமர்ஸ் வெப்சைட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃப்லைனில் சங்கீதா மொபைல்ஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எம்ஐ ஸ்டோர்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓயோவில் ரூமும் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க கைஸ். ஓகே, இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா 3 to 24 months நீங்கள் இஎம்ஐ சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்குன்னா பர்சனல் லோனுக்கு. இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த லோனை தரதை பொறுத்தவரைக்கும் டிஎம்ஐ ஃபினான்ஸ் சைடு இருந்தால் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இதில் பர்சனல் லோன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது டிஎம்ஐ ஃபினான்ஸுடைய பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆனதுனா தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் டிஎம்ஐ ஃபினான்ஸில் எந்த மாதிரியான லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டில் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸில் கொடுக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருக்கு. தென் அதில் கிடைக்கக்கூடிய லோனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதையுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிஎம்ஐ ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கூகுள் பே அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணும்போதும் அங்கேருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனால தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே கேஸ், அதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் இல்லை. இப்போ அப்படியே உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கெட் கிரெடிட் ஃபெசிலிட்டி நவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கெட் கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பை இன் 1 கோ பே இன் 3 or more அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இதில் நீங்கள் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா 3 monthsலேருந்து அதிகபட்சமாக 12 months வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நான் அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் 3 steps நீங்கள் உங்களுக்கான அப்ரூவல் லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுடைய பேன் டீடைல்ஸ், நேம் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 1 ஸ்டெப்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இதை தவிர்த்து என்னென்ன ரீசனுக்காக நீங்கள் இந்த ஜஸ்ட் மணி அப்ளிகேஷனை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது, ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. கிரெடிட் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. அப்படியே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்ட்னராக ஃப்ளிப்கார்ட் இருக்காங்க, அமேசான் இருக்காங்க, மேக் மை ட்ரிப் இருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோரும் இவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஒன்ஸ் எலிஜிபிள் கிடைச்சது அப்படின்னா நீங்கள்
நீங்கள் நிறைய இடங்களில் இந்த லிமிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜஸ்ட் மணி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பே லேட்டர் அப்ளிகேஷனாக தான் தற்போதைய சுச்சுவேஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி பே லேட்டர் லிமிட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில அப்ளிகேஷனில் நீங்கள் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணி இஎம்ஐயில் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் மணி அப்ளிகேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கார்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். அந்த கிஃப்ட் கார்டை கொண்டுகிட்டு வந்துட்டு இங்கே பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அப்ளை ஆகிடும். நீங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ வாங்கிக்க முடியும். பட் அதுக்கான இஎம்ஐயை நீங்கள் ஜஸ்ட் மணி அப்ளிகேஷனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருக்கிறவங்க டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான். ஸோ டிஎம்ஐ ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு சாலிடான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், அப்படி இல்லைனா சேலரிடு பர்சனாக இருக்கணும். ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதுமே பெஸ்ட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா தான் டிஎம்ஐ ஃபினான்ஸ் சைடு வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அப்ரூவல் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான். அதாவது உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும், உங்களோட எலிஜிபிலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.